ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி இட்லிங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி சுவையான சில்லி இட்லி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இட்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் எல்லா இட்லியும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட்லியை நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்குனா போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு நம்ம இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேங்க. இது கூடவே ஒரு குடமிளகா அதே மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலாங்க. இந்த போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் போல் நான் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கலந்து விடாதீங்க, கொஞ்சமாக இதுவாக படாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி சுண்டனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுக்கலாங்க. சுவையான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.